Good morning students, Mathematics 8th standard, Unit 2, Measurements. Dear students, நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாகிலும் வீடியோ பற்றின கமெண்ட் அல்லது உங்களுக்கு வேற ஏதாகிலும் நான் வீடியோ போடணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் உடனே நீங்கள் பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ்னா அளவைகள், சரியா? அளவிடுதல் அப்படிங்கிறது நம்முடைய லைஃப்ல நம்ம டெய்லி பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஆகும், சரியா? ஒரு கயிறு இருக்கு, ஒரு ரோப் இருக்கு, ரோப்பினுடைய லென்த்தை நம்ம அளப்போம். அதே போல் ரெண்டு பிளேஸ் இருக்குன்னா அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைப்போம். இப்போ வீடு கட்டுறாங்க, வீட்டு மனை இருக்குல்ல, பிளாட்டு, லேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, பில்டிங் ஸ்ட்ரக்சர், அதுலலாம் எதை பயன்படுத்துதாங்கன்னா இந்த மெஷர் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க, சரியா? இன்னும் நிறைய சிச்சுவேஷன்ல இந்த மெஷர்மெண்ட்ஸ் என்னது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல பயன்படுது. மனுஷன் முதல்ல அவனுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொன்னா சக்கரம், சரியா? வீல், அதுதான் அவன் கண்டுபிடித்தது. இதுக்கு இன்னொரு பேரு உண்டு. என்ன பேர் அப்படின்னா கிராடல் ஆஃப் இன்வென்ஷன், அதாவது கண்டுபிடிப்புகளின் தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா முதல்ல சக்கரத்தை கண்டுபிடிச்ச போச்சுல, அது என்ன ஷேப் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. ஆனா அதனுடைய வடிவம் என்ன, சர்க்கிள். சர்க்கிள் மட்டும் இல்ல, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் அவங்க இந்த வாழ்க்கையில பயன்படுத்தினாங்க. ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அது எல்லாமே பயன்படுத்தினாங்க, சரியா? ஸோ அளவியல் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸ்கூலுக்கு முறையா போய் மேத்தமெட்டிக்ஸை லேர்ன் பண்ணாதவங்க கூட லாஜிக்கல் திங்கிங்ல நிறைய கான்செப்ட்ல இந்த மெஷர்மெண்ட்ஸை அப்ளை பண்ணாங்க, சரியா? ஒரு சிச்சுவேஷன் இதுல நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு கார்பெண்டர் அவர் ஒரு வீல் செய்யறாரு, அதாவது ஒரு தேர் செய்யறாரு வைங்களேன். ஸோ அது 7 அடி உயரம் இருக்கு, சரியா? அப்போ அதுக்கு அந்த மரத்திலான அந்த சக்கரம் தேயாமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன செய்தாரு அப்படின்னு சொன்னா இரும்பு பட்டை போட்டுறாரு. அயன் ட்ராப் அந்த சக்கரத்தை சுற்றி பொறுத்துறாரு. ஸோ அது 7 feet இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு 22 feet ஸ்ட்ராப் தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு கார்பெண்டருக்கு தெரியுது. அது அவருடைய லாஜிக்கல் திங்கிங்லயே அவர் அதை திங்க் பண்ணிடுறாரு, சரியா? இன்னும் நிறைய கான்செப்ட்ல நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணோம். இல்ல 2 ஃபிகர் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிகரை பாருங்க. இது ஒரு செக்டார் டிசைன். ஒரு டைனிங் டேபிள்ல செக்டார் டிசைனை இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. இப்போ நீங்க இதுல இருக்க இந்த ஹவுஸை பாருங்க. இதுல நிறைய கம்பைன் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய ஷேப், இதுல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதுல ஒரு ஸ்கொயர் இருக்கு, இப்படி நிறைய ஷேப்ஸ் இதுல யூஸ் பண்ணதாங்க. ஸோ எங்கும் மேத்தமெட்டிக்ஸ் எங்குமே இந்த கணிதம் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் பயன்படுது, மெஷர்மெண்ட்ஸ் பயன்படுது. நம்ம ஏற்கனவே ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரப்பீசியம், பாரலோகிராம், இது எல்லாத்தினுடைய நம்ம பெரிமீட்டரும் படிச்சிருக்கோம், ஏரியாவும் நம்ம படிச்சிருக்கோம், சரியா? இங்க எப்படி என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா கம்பைன் ஷேப்போட ஏரியா அண்ட் அதனுடைய செக்டர், ஏரியா ஆஃப் த செக்டர், இதை பற்றிலாம் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். Parts of a circle. A circle is a path traced by a moving point so that its distance from a fixed point is always constant. இப்போ இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதை இந்த பாயிண்ட் நீங்க ஃபிக்ஸடா வச்சுட்டு இந்த பென்சில் இருக்குல்ல, இதை நீங்க அப்படியே மூவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வந்துடும். இது ஃபிக்ஸட் பாயிண்ட், இதை மூவ் பண்ணக்கூடாது. இது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வைங்களேன். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இதை மூவ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சர்க்கிள் என்ன செய்யும், கிடைச்சிடும், சரியா? இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் கால்டு சென்டர். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட தான் என்ன சொல்லணும்னா சென்டர் சொல்லணும், சரியா? கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், இதுல இருந்து நீங்க எங்க சர்க்கிளோட எண்டு எது வேணாலும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸா இருக்கும், சரியா? ஒரு சர்க்கிள்ல உள்ள எல்லா ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும்.
சோ இததான் என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ் சொல்லுவோம். இதுல இருந்து இது வரைக்கும். சரியா? இத என்ன சொல்லுவோம்? ரேடியஸ் சொல்லுவோம். சரியா? அடுத்து, if any 2 points on a circle are joined by a line segment, then the line segment is called a chord. இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல எந்த 2 பாயிண்ட்னாலும் எடுத்துக்காங்க. சரியா? எந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, if any 2 points எடுத்தீங்கன்னா அதை நீங்க ஜாயின் பண்ணினீங்கன்னா அதை என்ன சொல்லுவோம்னா chord சொல்லுவோம். ஒரு chord வந்து passes through the center of the circle. எந்த பாயிண்ட்னால இப்ப பியும் சியும் எடுத்தீங்கன்னா இது கார்டு தான். பட் இது வந்து பாஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வழியா பாஸ் பண்ணா அந்த கார்டா என்ன சொல்லுவோம்னா டயமீட்டர் சொல்லுவோம். சரியா? அது என்ன சொல்லுவோம்? டயமீட்டர். A diameter of a circle divide into 2 equal parts. ஒரு diameter circle 2 equal parts என்ன பண்ணுது? டிவைட் பண்ணுது. It is also the longest chord of the circle. ஒரு diameter தான் என்னதா இருக்கும்னா longest chord of the circle இருக்கும். நீங்க வந்து இதுல 2 ஃபிகர் இருக்கு. ரெண்டையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இது ஒரு பேங்கிள், இது ஒரு பீஸா. சரியா? இந்த பேங்கிள் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா பவுண்டரி ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோட பவுண்டரி மட்டும் தான் இருக்கு, உள்ள வந்து எதுவுமே இல்லை. இங்க பீஸா என்ன சொல்லுதா? பீஸா இண்டிகேட்ஸ் த பிளேன். இது ஒரு பிளேன் enclosed with the boundary of the circle. இது ஒரு plane enclosed with the boundary of the circle. இதை சுத்தி ஒரு பவுண்டரி லைன் என்ன செய்து இருக்கு, உள்ள என்க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா? சோ இந்த ரெண்டுல இருந்து என்ன டிஃபரன்ஸா தெரியுது? இந்த bangles indicates the circumference of the circle. இது வந்து ஒரு circumference of the circle குறிக்கு. ஆனா பீஸா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிளை குறிக்கு. சரியா? பீஸா வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளை குறிக்கு. நெக்ஸ்ட், the bangle pieces represent the circular arc. இப்போ இதுல வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஒரு ஆர்க். சரியா? ஆர்க் ஏபி இது வந்து ஒரு ஸ்மால் ஆர்க். ஆனா ஆர்க் பிஏ அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் ஆர்க். இது ஒரு பெரிய ஆர்க், இது ஒரு என்னது ஸ்மால் ஆர்க். சரியா? இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஆர்க். ஏபிங்கிறது ஸ்மால் ஆர்க், பிஏ அப்படிங்கிறது என்னது பெரிய ஆர்க். Each of the parts of pizza represent the circular sector. இதுல நான் வந்து ஒரு போர்ஷன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா இதை என்ன சொல்லுவோம்னா சர்க்குலர் செக்டர். Here A1 is the minor sector. இது வந்து சின்ன பகுதி. A2ங்கிறது ஒரு பெரிய செக்டர். A2ங்கிறது ஒரு மேஜர் செக்டர். A1ங்கிறது என்னது ஒரு மைனர் செக்டர். A parts of the circumference of a circle is called the circular arc. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சர்க்குலர் ஆர்க் சொல்லுவோம். A parts of a circumference, சர்க்கம்ஃபரன்ஸ்ல உள்ள ஒரு பார்ட், அததான் என்ன சொல்லுவோம்னா சர்க்குலர் ஆர்க் சொல்லுவோம். செக்டார்னா என்ன சொல்லுவோம்னா a plane surface that is enclosed between 2 radii and the circular arc. அதாவது 2 radii இருக்கணும், ஒரு சர்க்குலர் ஆர்க் இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன சொல்லுவோம்னா செக்டார் சொல்லுவோம். இப்போ இதை செக்டார் சொல்லுவோம், இதை ஆர்க் சர்க்குலர் ஆர்க் சொல்லுவோம். இது ஏன் சர்க்குலர் செக்டார் சொல்லணும்? இது இங்க பாருங்க, இங்க 2 ரேடி இருக்கா, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், 2 ரேடி அண்ட் சர்க்குலர் ஆர்க். இது ஒரு சர்க்குலர் ஆர்க் அப்படிங்கறத குறிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் என்னது செக்டார். இதுல 2 ரேடியஸ் இருக்கு, ஒரு சர்க்குலர் ஆர்க் இருக்கு. இதை என்னது செக்டார் சொல்லுவோம். Each part of a circle which is divided by a chord is called a segment. ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கார்டு வந்து ஒரு சர்க்கிள 2 பார்ட்ஸா பிரிக்குது. சரியா? சோ அதை என்ன சொல்லுவோம்னா செக்மெண்ட் சொல்லுவோம். இப்போ இந்த கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது வந்து 2 போர்ஷனா இந்த சர்க்கிளை என்ன சொல்லிடுது டிவைட் பண்ணிடுது. சோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபிகர் எடுத்துக்காங்க, இததான் என்ன சொல்றோம்னா ஆர்க். இந்த ஏபி இதுதான் ஆர்க், இது ஆர்க் சொல்லுவோம். இது செக்டர், 2 ரேடியஸ் அண்ட் 1 சர்க்குலர் ஆர்க் இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன சொல்லுவோம்னா செக்டார் சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள் angle formed by a sector of a circle at its center is called the center angle. இப்போ இதுதான் ஒரு செக்டர் எடுத்துட்டோம்னா OBA ஒரு செக்டர் எடுத்தோம்னா இதுதான் என்ன சொல்லுவோம்னா செக்டர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 360 டிகிரி பை n. nங்கிறது அப்படின்னா இது ஒரு சர்க்கிள், இதை எத்தனையா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த n வரும். சரியா? how many parts ஆஃப் இந்த சர்க்கிளை டிவைட் பண்ணிருக்காங்களோ அதுதான் என்னது n. சரியா?
ஃபார் எக்ஸாம்பிள் the center of a semicircle. செமிசர்க்கிள்னா சர்க்கிளை வந்து ரெண்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படிதானே செமிசர்க்கிள். இதுல ஒரு லைன் போடுறேன்னா இது ஒரு செமிசர்க்கிள், இது ஒரு செமிசர்க்கிள். ஸோ அப்போ அந்த சர்க்கிளை எத்தனை டிவைட் பண்ணியிருக்காங்க, மேல ஒன்று கீழே ஒன்று ரெண்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பை என்னது 2. குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள்னா ஒரு சர்க்கிளை 4ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. சரியா, அதுதான் குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா ஒரு பகுதி, கால் பகுதின்னு சொல்லுவோம்ல. அப்ப 4ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பை என்னது 4 வரும். இப்ப என்னங்கிறது என்னது, சர்க்கிள் டிவைடட் இன்டு n, எத்தனை வாட்டி டிவைட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் என்னது ஈக்குவல், எத்தனை ஈக்குவல் செக்டரா டிவைட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் என்னது n. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை n. என்னங்கிறது என்னது, சர்க்கிள்ல எத்தனையா நம்ம டிவைட் பண்ணிருக்கோம், ஈக்குவல் செக்டரா டிவைட் பண்ணிருக்கோமோ அதுதான் என்னது n. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா. லென்த் ஆஃப் த ஆர்க் L is equal to theta by 360 degree into 2 pi r units. சரியா, அதே இது ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா A is equal to theta by 360 degree pi r square units. Next, if a circle of radius r units divided into n equal sector, then the length of the arc of the each sector is equal to 1 by n into 2 pi r n units, and area of the sector is equal to 1 by n into pi r square units. சரியா, ஒரு சர்க்கிள் அதோடைய ரேடியஸ் r, அது வந்து அந்த சர்க்கிள் n ஈக்குவல் செக்டரை டிவைட் பண்ணியிருந்ததுன்னா லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் செக்டருக்குள்ள ஃபார்முலா இது, ஏரியா ஆஃப் ஈச் செக்டருக்குள்ள ஃபார்முலா இது. சரியா, ஏரியா ஆஃப் த செக்டருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, LR by 2. எல்லுங்கிறது என்னது, இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஏரியா ஆஃப் த செக்டருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, LR by 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் அப்படின்னு சொன்னா டோட்டல் பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னா டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்டரி ஆஃப் த க்ளோஸ்ட் பார்ட். சரியா, இதுதான் ஒரு செக்டர்னா இதனுடைய பவுண்டரி லென்த். இதனுடைய பவுண்டரி லென்த்னா என்ன வரும், ஓபி ஓஏ இந்த ஏபி, இதனுடைய பவுண்டரி லென்த் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பெரிமீட்டர் சொல்லுவோம். பவுண்டரி length of the boundary of the closed part, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பெரிமீட்டர் சொல்லுவோம். இங்க பாருங்க ரெண்டு ரேடியஸ் இருக்கு, ஒரு என்னது இருக்கு, length of the arc இருக்கு. So perimeter of the sector is equal to length of the arc plus length of 2 radii, L plus இங்க ஒரு r இங்க ஒரு r 2r. So perimeter of the sector equal to L plus 2r units. Next, the perimeter of a semicircle. இது ஒரு semicircle. சரியா, இந்த semicircle-க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா பை பிளஸ் 2 இன்டு ஆர் யூனிட். சரியா, பை பிளஸ் 2 இன்டு ஆர் யூனிட். பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிளுக்கு என்னதுன்னா பை பை 2 பிளஸ் 2 இன்டு ஆர் யூனிட். சரியா, இது எப்படி வருது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு தெரியும் L பிளஸ் 2R. சரியா, இங்க perimeter of the semicircle ஓட formula pi plus 2 into r units. Perimeter of the circular quadrant க்கு pi by 2 plus 2 into r units. Thanks for watching.